ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை வச்சு நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்டாலோ இல்லை ரசம் எது சாப்பிட்டாலுமே தொட்டுக்கிறதுக்கு முட்டை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 2 வெங்காயம் நான் பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு 3 பழமான தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சிவப்பாக இருக்கணும் தக்காளி. அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் நான் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லாதவங்க தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கிளாஸ் கூட வேணாம், 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது சும்மா அது வேகிறதுக்கு, வெங்காயம் தக்காளி நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது அந்த பாயில் பண்ண எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியில் 4 சைடு சும்மா இப்படி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் இந்த முட்டைக்குள்ளே போய் நம்ம முட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டையில் இந்த மசாலாலாம் போகிற மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக இதாகி நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும், கிரேவி மாதிரி. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, எக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ்ஷை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் முட்டை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு முட்டை. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வெறும் சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.